வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 4 பார்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாடல் வரைக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பேசிக் கான்செப்ட் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மாடல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட்டுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 5த் பார்ட். ஆக்சுவலா நான் இந்த 5த் பார்ட்டோட உங்களுக்கு இது முடிஞ்சிரும்னு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இன்னும் இதுல நிறைய மாடல் இருக்கிறதுனால, இன்னும் ஒரு பார்ட் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்க்க போறோம். பார்ட் 6ஓட தான் இது முடிய போகுது. இப்ப இந்த பார்ட்ல வந்து நம்ம ஒரு 2 டைப் மட்டும் பார்க்க போறோம். அந்த 2 டைப்ல வந்து ஒரு 2, 3 சம்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். பாருங்க. இதுல டைப் 16. டைப் 16ல ஃபர்ஸ்ட் சம் 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கேட்டாலே இந்த கொடுத்துருக்க ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ ஏதோ ஒரு நம்பரால நம்ம டிவைட் பண்ணி கடைசியா கொண்டு வந்த ரேஷியோ தான். அப்ப இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி ஒரு காமன் ஃபேக்டர் ஏதோ இருக்கும். ஏன்னா இது வந்து 3, 4, 5ன்றது வேல்யூ கிடையாது, ஒரு விகிதம். அது பக்கத்துல எக்ஸ்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப 3x 4x 5x அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதை டிசைட் பண்ணிக்கணும். எக்ஸ்ன்ற ஏதோ ஒரு வேல்யூ அங்க இருக்கு பக்கத்துல. அதை நம்ம வந்து காமனான ஒரு நம்பரால எக்ஸ்ன்ற ஒரு நம்பரால டிவைட் பண்ணி தான் நம்ம இந்த 3, 4, 5ன்ற ரேஷியோவை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல். அப்ப வர்க்கங்களின் கூடுதல்னா என்ன? இப்ப இது எல்லாத்துக்கும் வர்க்கம் எடுக்கணும் அப்படின்னா நான் 3a ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 9x² பிளஸ் 4 வந்து ஸ்கொயர் பண்ணா 16, எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். 5 என்ன ஆகும்? 5 5 25 ஆகும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்ப இந்த வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 1250 அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க சம்ம நான் முதல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வெறும் டைரக்டா நம்ம வந்து வெறும் 3 9 ஆகும் 4 6 ஆகும் எழுதலாமான்னா இப்ப நான் வெறும் பிளஸ் போட்டு இங்க எழுதுறேன். அப்போ இதை வந்து நான் வந்து ரேஷியோவா எழுதுனா மட்டும்தான் இப்படியே டைரக்டா வந்து அந்த எழுத முடியும். ஆனா நான் பிளஸோ மைனஸோ வேற ஒரு சம்முக்கு நான் கொண்டு வரும்போது இது பக்கத்துல ஏதோ ஒரு ரேஷியோன்ட்டாலே அது பக்கத்துல விகிதம் பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நான் அதை கொண்டு வரணும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு சம் வந்தாலே நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இதுல இருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ் வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 16 25ன்னு வரும். இது ஒரு 25. அப்ப 50 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1250. எப்பயுமே ஈஸியா வந்து அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் எங்கிட்ட நான் வச்சுக்கிறேன். எனக்கு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா 50 இந்த பக்கம் வந்துடும். இப்ப நீங்க அடிச்சு பாருங்க. 50ஆல நான் இதை அடிச்சேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 25 தடவை அடிபடும். இப்ப 25ன்னு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ எனக்கு வேணும்னா இதுக்கு 5 அப்படின்னு வரும். 5 5 25. அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து 5. அப்படித்தானே? இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல் வேலையோட இது கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த ரேஷியோவோட கூடுதல் வந்து கேக்குறாங்க. அந்த எண்களின் கூடுதல். அப்ப நான் எக்ஸ் வேல்யூ இந்த 3x 4x 5x அப்படிங்கிறதுல பூரா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை பூரா நான் கூட்டி போட்டேன்னா அதுதான் எனக்கு அந்த எண்களோட கூடுதல். இந்த எண் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 3ன்றது தான் எண்ணா? கிடையாது, அது ஒரு விகிதம். அப்ப அது பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் என்னன்றதை நான் அந்த கூடுதலை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாருங்க 3x அப்படின்றது என்ன ஆகும்? 3x அப்படிங்கிறது 3 × 5 ஆகுமா? 15 ஆயிருச்சு. அடுத்தது 4x என்னவாகும்? 4 × 5 5 20. அடுத்தது 5x ரேஷியோ. அப்ப 5 × 5 இதை மல்டிப்ளை பண்ணா 25 வரும். இப்ப அவங்க இப்ப 3 நம்பர் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நம்பர். ஓகேவா? இந்த 3 நம்பரோட கூடுதல் என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப 15 + 20 +
25 என்ன அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இது எல்லாத்தையும் எனக்கு கூட்டினேன்னா 60ன்னு கிடைக்கும். இந்த 60 தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஏதோ ஒரு டேட்டா குடுத்துருவாங்க. அந்த டேட்டாவுல இருந்து நான் எக்ஸ் வேல்யூவ கண்டுபிடிச்சுட்டு, குடுத்துருக்க ரேஷியோல நான் அந்த எக்ஸ் வேல்யூவ அப்ளை பண்ணாலே எனக்கு நம்பர் கிடைச்சிரும். இவ்வளோதான். சிம்பிளான மெத்தட் தான். கொஸ்டின பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்க மாரி தோணும். பட் ஒன்ஸ் நீங்க இத கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்ப இதுல இன்னும் ஒரு சம் பார்த்துரலாம். செகண்ட் சம் பாருங்க. 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை? இதுவும் அதே மாரி தான். வர்க்கங்களோட கூடுதல் ரேஷியோ குடுத்துட்டாங்க. அதே மாரி நம்பர் என்னன்னு குடுக்கல. அந்த நம்பரோட விகிதம் மட்டும் குடுத்துருக்காங்க. அப்ப நம்பரோட விகிதத்த நான் எப்படி எடுத்துக்கிறணும்? 2x, 3x, 5xன்னு எடுத்துக்கிறணும். இந்த நம்பர தான் நான் இப்ப கண்டுபிடிக்கணும். இத நான் கண்டுபிடிக்க எனக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். எக்ஸ் வேல்யூ எதுலருந்து கண்டுபிடிக்கலாம்? மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு அதே மாரி வர்க்கம் கண்டுபிடிக்கணும். அப்ப 4x² பிளஸ் 9 9x². 5 5 25x². இந்த 3ஓட கூடுதல் எவ்வளவுன்னு குடுத்துட்டாங்க? 608ன்னு எனக்கு குடுத்துட்டாங்க. இப்ப இத எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ஒரு 13, இது ஒரு 25ன்னா 38ன்னு வருமா? 38x² 608. இப்ப இந்த மாரி போடும்போது உங்களால டிவைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு நம்பர் வருதுனாலே, நீங்க எதுலயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் வந்து ஈஸியா டிவைட் பண்ற மாரி தான் குடுப்பாங்க இந்த மாதிரி சம் எல்லாமே. இப்ப டிவைட் பண்ண முடியல, டெசிமல்ல வருது, புள்ளி வச்ச எழுத்தா வருதுன்னா, நீங்க ஏதோ கூட்டுறதுலயோ, கழிக்கிறதுலயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வர்க்க நம்பரா தான் வரும். ஏன்னா x²லேருந்து x எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா? இப்ப இத நான் அடிச்சு போட்டா எனக்கு 16ன்னு கிடைக்கும். இப்ப இதுலேருந்து x வேல்யூ என்ன? 4 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவ்வளோதான். இப்ப இந்த எக்ஸ் வேல்யூ 4 அப்படிங்கிறத இந்த 2xலயும், 3xலயும், 5xலயும் அப்ளை பண்ணா, எனக்கு அந்த 3 நம்பர் கிடைச்சிரும். இதுல வந்து 3 நம்பர வந்து நம்மளுக்கு கேட்கல. அந்த நம்பரோட கூடுதல் கேட்கல. அந்த நம்பர் என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம நம்பர கண்டுபிடிச்சா போதும். இப்ப இதுல அப்ளை பண்ணுங்க. 2x. அப்ப இதுல xோட வேல்யூ வந்து நான் 4 அப்படின்னு அப்ளை பண்ணா எனக்கு 8 கிடைக்கும். அடுத்த ரேஷியோ வந்து 3x. இதுல வந்து 4 அப்படின்னு நான் போட்டேன்னா 12 கிடைக்கும். அடுத்தது 5x. அப்போ 5 × 4 எனக்கு 20ன்னு கிடைக்கும். அப்போ அந்த எண்கள் யாவைன்னு கேட்டா 8, 12, திரும்ப ரேஷியோ போட்டுறக்கூடாது. ஏன்னா இது எண்கள். விகிதம் கிடையாது. விகிதம் அங்க குடுத்தது. இப்ப பாருங்க இத நான் வந்து ஃபுல்லா 4ஆல அடிச்சேன்னா, 4ஆல டிவைட் பண்ணேன்னா 2, 3, 5ன்னு கிடைச்சிருதா? இதுதான் ரேஷியோ. ஏதோ ஒரு நம்பரால நான் பெருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் கிடைக்கும். அந்த பெருக்குற நம்பர தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு நான் ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாடலு. ஓகே. நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். இது வந்து இந்த டைப்புக்கு இது போதும். இந்த 2 சம் போதும். இதே பேட்டர்ன்ல நீங்க அந்த சம் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் பாருங்க. டைப் 17. அதாவது ஒரு பள்ளியில் உள்ள மாணவ, மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 7:4. ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல மாணவ, மாணவிகளுக்கு உள்ள ரேஷியோ 7, 4. இப்ப எப்பயுமே இந்த மாதிரி குடுத்தாங்களே, மாணவன் ஃபர்ஸ்ட் குடுத்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோ 7ன்றது தான் மாணவர்களுக்கு. பின்னாடி மாணவிகள்னு குடுத்திருந்தாங்கன்னா, அந்த 4ன்றது தான் மாணவிகளுக்கு. இதில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து மாணவி, மாணவிகள், மாணவர்கள்னு குடுத்திருப்பாங்க. அதனால நீங்க அங்க எது ஃபர்ஸ்ட் இருக்கோ, அப்படியே அதுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட்க்கு, செகண்ட் இருக்கிறது செகண்ட்க்குன்னு எடுக்க தெரியணும். இப்போ மாணவரின் எண்ணிக்கை 2800 எனில், மொத்த மாணவ, மாணவியரின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப இந்த சம்ல பாருங்க. மொத்த மாணவர்கள் எவ்வளவு? மாணவிகள் எவ்வளவுன்னு கேட்கல அவங்க. மாணவர்கள் இவ்வளவுன்னு மட்டும் குடுத்துட்டு, மொத்தம் மாணவ, மாணவி எல்லாரும் சேர்த்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க டேட்டாவ எடுத்து எழுதுங்க. மாணவர்கள், மாணவர், மாணவியர். நீங்க எக்ஸாம்ல போய் இப்படிலாம் எடுத்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்க நோட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க மாணவர் வந்து 7, மாணவியர் 4ன்னு குடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாணவர்களோட எண்ணிக்கை 2800ன்னு குடுத்துட்டாங்க.
இப்போ மொத்தம் 2 பேரையும் சேர்த்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ பாருங்க 2 பேரையும் சேர்த்தா எவ்வளவு பங்கு வரும்? 7, 7 பிளஸ் 4 மொத்தம் 11 ரேஷியோ வருமா? இத நான் சேர்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா, அவங்க மொத்தமா தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து பார்க்க கஷ்டமா இருக்க மாரி தெரியும். ஆனா ரொம்ப ஈஸி. நேர்மாறல், எதிர்மாறல் டைப்ல நம்ம போட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். 7 பங்கு தான் 2800 பேருனா, எனக்கு இப்ப மாணவிகள் எவ்வளவுன்னா 4 பங்கு எவ்வளவுன்னு நான் போட்டு கண்டுபிடிச்சுட்டு போயிருவேன். ஆனா இங்க மொத்தம் அப்படி கேட்டிருக்கிறதுனால 11 பங்கு எவ்வளவுன்றத நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின பொறுத்து. மாணவிகள் எவ்வளவுன்னு கேட்டிருந்தா, இதோட பேலன்ஸ் தான் 4 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு போட்டுறணும். மொத்த மாணவிகள்னு கேட்டிருக்காங்க. அதனால 11 பங்கையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ குறுக்கு பெருக்கல் 11 × 2800 டிவைடட் பை 7. 7ஆல அடிச்சா 7 நாங் 28 மிச்சம் 2 0 இருக்கு. அத மேல எழுதிக்கிறேன். அப்ப எவ்வளவு வரும்? இத மல்டிப்ளை பண்ணா 4400 அப்படிங்கிறது தான் மொத்த மாணவ, மாணவியரின் எண்ணிக்கை. ஒருவேள இதுல மாணவிகள் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டா, நான் இந்த 4400லேருந்து 2800 கழிச்சேன்னா எனக்கு மாணவிகள் மட்டும் கிடைக்கும். இல்ல இது இன்னொரு மாதிரியும் போடலாம். நானு 7 பங்கு இவ்வளவுன்னா, 4 பங்கு எவ்வளவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாணவிகளோட வேல்யூவ கண்டுபிடிச்சுட்டு, அந்த மாணவிகள் வேல்யூவையும், மாணவர் வேல்யூவையும் கூட்டி போட்டு கூட நானு மொத்த தொகை இவ்வளவு, மொத்த எண்ணிக்கை இவ்வளவுன்னு போடலாம். நம்ம இஷ்டம் தான். ஆனா ஆன்சர் சேம் தான் வரும். நீங்க வேணா ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 7 பங்கு இவ்வளவுனா, 2800னா 4 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூ கூட 2800 நீங்க கூட்டுங்க. உங்களுக்கு இந்த 4400 கிடைக்கும். நீங்க உங்க நோட்ல நீங்க போட்டு பாருங்க. அப்படியும் நீங்க போடலாம். நம்மளுக்கு தேவை மொத்த மாணவிகளோட எண்ணிக்கை. மாணவ, மாணவியரோட எண்ணிக்கை. புரியுதா? ஓகே. இதே மாடல்லயே இன்னும் 2 சம் பார்த்துரலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு உலோகக் கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 9:4 என இது தப்பா டைப் ஆயிருக்கு. என உள்ளது எனில் 24 கிலோகிராம் தாமிரத்துடன் இருக்க வேண்டிய துத்தநாகத்தின் அளவு என்ன? இப்ப நீங்க கொஸ்டின பார்த்தோனே கன்ஃப்யூஸ் ஆவீங்க. என்ன மேடம் ஃபர்ஸ்ட்டு பார்த்த சம் மாதிரி தான் இது அப்படின்னு அடுத்த டைப்புன்னு சொன்னீங்க. அடுத்த மாடலும். ஆனா இந்த சம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கே! ஏதோ கலவைன்லாம் வருதே அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இதையுமே நம்ம நேர்மாறல், எதிர்மாறல் டைப்ல தான் போடப் போறோம். அதனால நம்மள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஒரே மாடல் தான். பாருங்க, ஒரு உலோகக் கலவையில் தாமிரம், துத்தநாகம். தாமிரம் எவ்வளவு இருக்கு? தாமிரம், இங்க வந்து துத்தநாகம். தாமிரம், துத்தநாகம். தாமிரம் வந்து 9 ரேஷியோவும், துத்தநாகம் 4ம் இருக்குன்னு குடுத்துட்டாங்க. இப்போ இந்த தாமிரம் தான் 24 கிலோகிராம் தாமிரம் இருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இந்த 24 கிலோகிராம் தாமிரத்தோட இருக்க வேண்டிய துத்தநாகம் அளவு என்ன? அப்ப தாமிரம் 24 கிராம்னா, துத்தநாகம் எவ்வளவு? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு தான் தெரியுமே. 9 ரேஷியோன்றது 24னா, எனக்கு துத்தநாகம் 4. அப்ப 4 ரேஷியோ எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர். குறுக்கு பெருக்கல் பண்றோம். 9 9 இத எப்படி அடிக்கலாம்? 3 9 M1 24 இத மல்டிப்ளை பண்ணேன்னா, என்னாங்க 32. 32/3ன்னு வரும். இத வந்து என்னால அடிக்க முடியாது. ஆனா, இப்படியே விடவும் முடியாது. இத நான் வந்து கலப்பு பின்னமா இன்னும் மாத்தலாம். பை 3 30. 30 போக மீதி 2 இருக்கும். 2 மேல வரும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க 3 கீழ வரும். கிலோகிராம். அவங்க கிலோகிராம் தான் குடுத்துருக்காங்க சம்மு. அதனால நான் முடிக்கும்போதும் கிலோகிராம் போடணும். ஏன்னா கீழ கிராம் இருக்கலாம் ஆப்ஷன்ல. கிலோ இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். நீங்க கிலோகிராம தான் சூஸ் பண்ணணும். இதோட ஆன்சர் முடிச்சிருந்தாங்கன்னா, நீங்க இத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுவரைக்கும் நீங்களும் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இப்ப சம் என்னமோ மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதுவும் நேர்மாறல், எதிர்மாறல் டைப் தான். ஃபர்ஸ்ட் சம் நம்ம போட்ட மாதிரி தான். ஈஸியா போட்டுறலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் இதே மாடல்ல பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க. துத்தநாகம் மற்றும் தாமிரம் 9:11 என்ற விகிதத்தில் சேர்த்து உருக்கப்படுகிறது. இதில் 28.8 கிலோகிராம் துத்தநாகம் பயன்படுத்தப்பட்டால், உருக்கப்பட்ட கலவையின் எடை என்ன? இதான் வந்து கொஸ்டின். இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்முக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
2 ரேஷியோ குடுத்துட்டு, இப்ப இங்கேயும் பாருங்க. துத்தநாகம், துத்தநாகம் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். தாமிரம், தாமிரம். இப்போ இந்த துத்தநாகம் எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க? 9 ரேஷியோ, தாமிரம் 11 ரேஷியோ. இந்த 9 ரேஷியோ தான் 28.8 கிலோகிராம். அப்படின்னா, தாமிரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கல. அதனோடு சேர்த்து உருக்கப்பட வேண்டிய தாமிரம் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்கல. அவங்க கேட்டிருக்குது உருக்கப்பட்ட கலவையின் மொத்த எடை. மொத்த எடைன்னு கேட்டாங்க. அப்ப மொத்த எடைன்னா எவ்வளவு? நம்மளுக்கு இது 2ம் சேர்ந்தது. 9 + 11 எவ்வளவு? 20. இந்த மொத்தம் 20 பங்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. மொத்த கலவையோட எடை கேட்குறாங்க. அத தான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா ஆன்சர் வந்து 2மே இருக்கும். உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. அப்ப 9 பங்கு அப்படிங்கிறது 28.8 கிராம்னா, எனக்கு 20 பங்கு எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். இதுதான் சம்முக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்ப 20 இன்டு குறுக்கு பெருக்கல் பண்றேன். 28.8 டிவைடட் பை 9. இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த புள்ளிய வந்து கேன்சல் பண்றதுக்காக நானு புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப 10ஆல மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா போதும். சரி. அப்ப நான் என்ன பண்றேன்? 20 மேல ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 288 ஆயிரும் எனக்கு. கீழ 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 90யா மாறிரும். இப்ப 0, 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 9ஆல நான் அத அடிச்சேன்னா 1 3 2 3 3ஆ? மூ சாரி 3 இல்ல 9ஆ வாய்ப்பாடு. அப்ப 1 9 9 2 9 18 3 27 பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 வந்து இது 8 கூட சேர்த்தா 18 2 9 18. இப்ப எவ்வளவு இருக்கு எனக்கு பேலன்ஸு? மேல ஒரு 32 இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ 32 இன்டு 2 தான் பேலன்ஸ் இருக்கு. இது 2யும் மல்டிப்ளை பண்ணா 64 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மொத்த கலவையோட எடை வந்து 64 கிலோகிராம். புரியுதா? கொஸ்டின நம்ம அ கவனிக்கும்போது கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் கொஸ்டின்ல இருக்கும். உருக்கப்பட்ட கலவையின் எடை. மொத்த கலவையின் அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் நான் கலவைன்னு நெனைப்பேன் அப்படிலாம் இல்ல. உருக்கப்பட்ட கலவைன்னா 2யும் சேர்த்து தான் உருக்கியிருக்காங்க. அப்ப மொத்தம்னு தான் அர்த்தம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நெறைய சம்ஸ் வந்து இந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதே மாதிரி தான் இப்ப தமிழ் பேட்டர்னும் மாத்திருக்காங்க. கிராமர் தான் ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே ஓ! இவ்வளோதானான்னு தோணும். ஆனா, அங்க டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அதுல நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. மேத்ஸ் மாதிரியே தான் இப்ப தமிழ் கிராமரையும் ஆக்கியிருக்காங்க. அதனால அதுக்கும் பிராக்டிஸ் அதிகமா தேவை. இதுக்கும் நெறைய பிராக்டிஸ் வேணும். டெய்லி மேத்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அத மறக்காம பண்ணுங்க. ஓகே. இதோட இதுல முடிஞ்சிருச்சு. ஏன் இது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு அப்டின்னா, இதுக்கடுத்து வர்ற மாடல்லாம் கொஞ்சம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். கொஞ்சம் டஃப்பானது. ஓகேவா? இருக்கதிலேயே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லயே இருக்கதிலேயே கொஞ்சம் டஃப்பான மாடல்லாம் கடைசி பார்ட்ல நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். அதனால இந்த வீடியோ வந்து இந்த 2 பார்ட் மட்டும் நீங்க நல்லா அந்த 2 டைப் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஃபைனல் பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.